எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டூ டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ஓட டென்டேட்டிவ் கீ போட்டு, அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி, அதுக்கப்புறம் ரிசல்ட் போட்டு, அப்புறம் இப்ப ஃபைனலா அவங்களுடைய ஃபைனல் கீ அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி போட்டிருக்காங்க. ஸோ இந்த கீய நாம அணுகியிருக்கிறோமா, அணுகலையா அப்படின்றத பொறுத்து, நம்ம இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறோமா, படிக்கலையா அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கலாம். ஸோ இப்ப இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும், இந்த கீய நீங்க அனலைஸ் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இன்னும் முழு மூச்சா தயார் ஆகல அப்படின்னு அர்த்தம். அது எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 5 எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி போடுற எல்லா அப்டேட்டையும் நாம தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டே வரணுங்க. எல்லா கொஸ்டின் பேப்பரையும் நம்ம பார்க்கணும். ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த எக்ஸாமுடைய கொஸ்டின் எங்கேருந்து வந்திருக்கு? எப்படி வந்திருக்கு? ஸோ நாங்க ஆரம்பத்தில படிக்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடக்குது. அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்காக இப்ப ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு எக்ஸாம் நடக்குது அப்டின்னா, அந்த எக்ஸாம்ல வந்து பயாலஜி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, பிசிக்ஸ் கேட்டிருப்பாங்க, கெமிஸ்ட்ரி கேட்டிருப்பாங்க. ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல அந்த கொஸ்டின் இருக்கும் அப்டின்னா, அதையும் நாங்க எடுத்து பார்ப்போம். ஒரு பர்சார் எக்ஸாம் நடக்குது, ஒரு பொலிட்டிக்கல் சயன்ஸ் நடக்குது அப்டின்னா, அந்த எக்ஸாமையும் பார்ப்போம். அது வந்து ஒரு யுஜி ஸ்டாண்டர்ட்லயோ, ஒரு பிஜி ஸ்டாண்டர்ட்லயோ இருக்கும். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு எக்ஸாம் நடக்குது அப்டின்னா, ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஒரு மேத்ஸ் கொஸ்டின் அதுல இருக்கும். ஏன்னா, அவங்க மேத்ஸ்க்கு வந்து 150 கொஸ்டின் கேட்க போறாங்க. ஆனா, நம்மளுடைய சிலபஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 25 கேள்வி இருக்கும். அதே மாரியான கேள்விகள் தான் எடுத்திருப்பாங்க. பொலிட்டிக்கல் சயன்ஸ்ல அந்த எடுத்த கொஸ்டினே தான் நமக்கும் திருப்பி கேட்க போறாங்க. சிலபஸ்ல கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஆனா, பேசிக்கான கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது ஒண்ணா தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ கொஸ்டினுடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்றத நாம மத்த நடக்கக்கூடிய எக்ஸாம வச்சு நம்ம தீர்மானம் செய்யணும். இந்த வருஷத்துல நடந்த எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க இப்ப தயாரா இருக்கிறீங்க இந்த எக்ஸாம்க்கு. ஓகே. ஸோ இப்ப இந்த ஃபைனல் கீல என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நான் பொதுவா தமிழ்ல யூடியூப் சேனல் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா பார்க்கவே மாட்டேன். ஸோ, அ நான் இப்ப சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த கீய யாராவது டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா அப்டின்ட்டு. ஒருத்தர் கூட பண்ணல. ஸோ, அதுதான் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த யூடியூப் சேனல் கொடுக்கக்கூடிய மதிப்புங்க. சரிங்களா? ஸோ, இந்த எக்ஸாம எப்படி அறிவுபூர்வமா அணுகணும் அப்டின்றத விட்டுட்டு உங்க மேல தப்பு இல்ல. இந்த தப்பு வந்து டிஎன்பிசி மேல தான் அப்டின்ட்டு சொல்றாங்க. இப்ப ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இருக்கு அப்டின்னா, அவங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி, அதிலிருந்து கேள்வி வரல அப்டின்னா, அங்க படித்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, ம் நேச்சுரலி அந்த இன்ஸ்டிடியூஷன் மேல பழி போடுவாங்க. நீங்க எடுத்த கேள்வி வரல அப்டின்ட்டு. ஸோ, அத அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து என்ன பண்றாங்கன்னா, டிஎன்பிசி மேல திருப்பி விடுறாங்க. நாங்க ஒழுங்கா தான் எங்க வேலைய செஞ்சோம். டிஎன்பிசி சரியா செய்யல. அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே டிஎன்பிஎஸ்சிய உங்க லெவலுக்கு இறங்கி வந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்காதீங்க. டிஎன்பிஎஸ்சியோடைய விஷனரி பாத்த நோக்கி நீங்க தயார் செய்யுங்க. ஸோ அததான் நம்ம இங்க சொல்ல வரதுங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கீய நீங்க அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? அனலைஸ் பண்ணல அப்படின்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு இன்னும் முழுசா தயாராகல அப்படின்னு அர்த்தங்க. ஓகே. ஸோ இதுல நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் மொத்தமா 18 கேள்விக்கு அவங்க ஏற்கனவே குடுத்த டென்டேட்டிவ் கீலருந்து இப்ப மாத்தி பதில் குடுத்துருக்காங்க. ஸோ இதில நம்ம மார்க் பண்ணியிருப்போம் பாருங்க. ஒரு 6 கேள்விக்கு ஆல் கரெக்ட் அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க, "நான் 135 போட்டேன் எனக்கு வந்துருச்சு. நான் 150 போட்டேன் எனக்கு வரல" அப்படின்ட்டு. 18 கேள்விகள்ல வித்தியாசம் இருக்கு. 18 கேள்வியில 12 கேள்வி வந்து ஆன்சர் வந்து மாறும். மீதி 6 கேள்வி எது போட்டாலும் சரியா தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஒரு சில கேள்விகள் பாருங்க 1, 2, 3, 4, 5 5 கேள்விக்கு நீங்க போட்ட ஆப்ஷன் இல்ல வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஏடி, பிடி ஏசி அப்படின்னு மாத்தி குடுத்துருக்காங்க. சில கேள்விக்கு ஆன்ஸரையே ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 274, 135, 138, 189, 195 இதுக்கு முழுசா அவங்க குடுத்த கீய மறுத்து மாத்தி குடுத்துருக்காங்க. கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல இருந்த கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்ஸர் ஏ குடுத்துருக்காங்க. ஒண்ணுக்கு வந்து ஆல் குடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த கொஸ்டின் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போங்க. நான் இந்த வீடியோவ ரொம்ப டீட்டெயிலா எடுத்துட்டு போகல. சரிங்களா? ஸோ மேலோட்டமா நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மதுரை காந்தி. ஸோ என்.எம். சுப்பிரமணியம் கரெக்ட்டு. தக்ஷிண காந்தி, ராஜாஜி கரெக்ட்டுங்க. ஆனா, அ வித்யாலயா ஐயா அப்டின்ட்டு நம்ம எக்ஸாக்ட்டா காமராஜர சொல்லுவோம் அப்டின்னு எங்கேயும் குறிப்புகள் இல்ல. வெங்கடேசன் புக்ல இருக்கு. ஆனா, அத வந்து அவங்க ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷனா அவங்க எடுத்துக்கல. ஆ என்னன்னா, வித்யாலயா ஐயா அப்டின்ட்டு அவினாஷி லிங்கம்மையும் சொல்றாங்க. அவரு வந்து இந்த ராமகிருஷ்ணா வித்யாலயா அப்டின்ட்டு கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூலு, காலேஜ் இதெல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஸோ, அதனால அவரையும் சொல்றாங்க. ஃபாதர் ஆஃப் தமிழ்
நாடு லைப்ரரி மூவ்மெண்ட். ஸோ இதுதான் அவினாஷிலிங்கம் வருவாரு. ஸோ இந்த 2 ஆப்ஷனும் தப்பா குடுத்துருக்காங்க. ஆனா அவங்க குடுத்துட்ட ஆப்ஷன் வந்து 1 அண்ட் 3 அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்ப மாத்திருக்கிறது வந்து 1 அண்ட் 2 மட்டும் தான் அப்படின்னு மாத்திருக்காங்கங்க. ஸோ இதுல வந்து நெறைய பேருக்கு நீங்க போட்ட ஆன்சர் கரெக்ட்டா இருக்கும். 1 அண்ட் 2 எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? வித்யாலயா ஐயா நம்ம இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுவோம். நம்ம டீட்டெயிலா படிக்கல அப்படின்னா. ஸோ இத வச்சுட்டு நம்மளால போட முடியும். நெறைய பேருக்கு இதுக்கு ஆன்சர் வந்திருக்குங்க. ஓகே. அதாவது மதிப்பெண் அப்படின்றது வந்திருக்கும். அது மாரி அ கொஸ்டின் நம்பர் 5 இதுவும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு ஒரு சில கொஸ்டினுக்கு ஆல் கரெக்ட் குடுத்துருக்காங்க. எப்ப ஆல் கரெக்ட் குடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின் வந்து தப்பா இருந்தது அப்டின்னா, சாய்ஸ்ல வந்து கரெக்ட்டா அவங்களால ஃப்ரேம் பண்ண முடியல. அ 2 சாய்ஸ் 3 சாய்ஸ் இருக்கு இதுல. ஸோ இப்ப 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட்டா இருக்கு. ஆனா 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கிற மாரி இல்ல. அதனால ஆல் கரெக்ட் அப்டின்றது குடுத்துருக்காங்க. எத நீங்க ஷேட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்ஸர் அப்டின்றது வந்துரும். ஸோ இதுல வந்து வந்து பாருங்க நவம்பர் 1, 1817இல் பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. இது கோயில்கள் நிர்வாகத்தின் ஒரே மாதிரியான அதிகாரத்தை அளித்தது. இது வங்காள சட்டம் 1810 உள்ள மாதிரியாக இருக்கிறது. இது எல்லாமே கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். அரசாங்கம் மதத்தில் தலையிடுவது முதல் முறையாக 1810ல் தான் நடந்தது. வங்காளத்தில் நடந்தது. அதனைத் தொடர்ந்து ம மதத்தில வந்து அரசு தலையிடாது. மோஸ்ட்லி இப்போ வரைக்கும் கூட பெருசா தலையிடாது. ஸோ ஆனா இனிஷியலா இப்ப இந்து சமய அறநிலையத்துறை வந்து ஏன் அரசாங்கம் வச்சிருக்கு? அது வந்து அ கோயில்ல இருக்கக்கூடிய தர்மகர்த்தா கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்றத இன்னும் கூட நெறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அரசு வேற, மதம் வேற. அத பிரிச்சு தான் வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து 1810லயே இந்த சட்டம் போட்டு முதல் முறையா உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆல் கரெக்ட் அப்படின்றத குடுத்துருக்காங்க. மாறியிருக்கு. துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும்? கல்லாமை அப்படின்னு இவங்க குடுத்துருக்காங்க. நான் டிசையர் அப்படின்னு இருக்கு. நம்ம எல்லாருமே ஆசைப்படாமை அப்படின்றது தான் போட்டிருப்போம். ஸோ, அப்போ மோஸ்ட்லி எல்லாருக்குமே கரெக்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நான் ஸ்டீலிங் அப்படின்றது ஏதாவது ஒரு உரையாசிரியர் ஏதாவது ஒரு விளக்க உரை குடுத்துருப்பாங்க. அந்த புக்க நோட் பண்ணி இவங்க 2 சாய்ஸ் அப்படின்றத குடுத்துருக்காங்கங்க. ஓகேங்களா? கழுமழம் என்ற இடத்து போர் நிகழ்வை இந்த போர் நிகழ்வை பத்தி நமக்கு வந்து அகநானூறுல தான் குறிப்பு இருக்கு. சீர்காழி அத தான் வந்து நம்ம கழுமரம் அப்படின்றத நம்ம கழுமழம் அப்படின்றத சொல்லுவோம். சோழ மன்னன் கோச்சடையான் அந்த கோச்செங்கணானுக்கும், அது மாரி சேர மன்னன் கணைக்கால் இரும்பறைக்கும் போர் நடந்த இடம் அப்படின்றது சொல்லுவாங்க. மாயாரம் பக்கத்தில இருக்கக்கூடிய சீர்காழி. ஆனா இது நற்றிணையில இது இது சார்ந்த குறிப்பு அப்படின்றது இது இருந்ததா அப்படின்னா, நாங்க தேடின வரைக்கும் இல்ல. ஆனா எங்கேயாவது இருந்திருக்கும். அதனால தான் இவங்க வந்து சி அண்ட் பி அப்படின்றத ஆப்ஷனா குடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து பாருங்க, இது வந்து சங்க நம்மளுடைய அம் தமிழ் கலாச்சாரம் இருக்கு இல்லைங்களா? யூனிட் 6ல இருக்கக்கூடிய முதல் பார்ட்லயே இருக்கும். ஸோ தமிழர்களுடைய வரலாறும், பண்பாடும். ஸோ நம்மளுடைய வரலாறும், பண்பாடும் சார்ந்த ஒரு நிகழ்வு வருது. அத வந்து நம்மளுடைய சங்ககால இலக்கியம் முதல் தற்காலம் வரை இருக்கும். ஸோ அந்த இலக்கியத்திலிருந்து நம்மளுடைய கலாச்சாரத்த வச்சு கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணி கேட்டுருக்காங்க. நம்ம படிக்க வேண்டிய இடம் இன்னும் பெருசா இருக்கு அப்படின்றத அதெல்லாம் காமிக்குது. ஓகே. 1956ல் மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை. ஃப்ரீ ஹெல்த் கேர் சர்வீஸ் அண்ட் ஆக்டிவிஸ்ட் அப்படின்றது பெருசா இல்ல. எதுலயுமே இல்ல. ஆனா இதுவும் கூட யுபிஎஸ்சியோடைய பழைய கொஸ்டின்ல இருந்து இத எடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்கங்க. சரிங்களா? யுபிஎஸ்சி கொஸ்டின் கூட இப்ப நடந்த எக்ஸாம்ல கூட யுபிஎஸ்சியோட ஒரு எக்ஸாம்ல நடந்த ஒரு கொஸ்டின அப்படியே ஒரு 3 மாசத்துக்கு கேப்லயே அப்படியே எடுத்து மாத்தி போட்டுருக்காங்க. ஸோ ஹெல்த் ஃபார் ஆல் அப்படின்றது நமக்கு வந்து லேட்டர் பீரியட்ல தான் வரும். 1971 அப்படின்றது தான் வரும். ஸோ இது வந்து 1956லயே வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் இவங்க குடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஏ அண்ட் டியும் கரெக்ட் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்கங்க. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. போர்ட் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் இந்த சென்ட்ரல் ஹெல்த் எஜுகேஷன் பீரோ அப்படின்றது 1956ல வந்திருக்கும். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, கோஆர்டினேட் அண்ட் ப்ரமோட் ஹெல்த் எஜுகேஷன் த்ரூ வேரியஸ் டிவிஷன் அப்படின்றது தான் எக்ஸாக்ட்டான கரெக்ட்டான ஆன்சர். இதுல வந்து ஹெல்த் ஃபார் ஆல், ஹெல்த் எஜுகேஷன் இன் பிரைமரி லெவல் அதெல்லாம் கிடையாது. பிரைமரி லெவல்லாம் கிடையாதுங்க. ஸோ 2 ஆப்ஷனும் தப்பு. ஏ வந்து ஃப்ரீ ஹெல்த் கேர் சர்வீசஸ் அப்படின்றது அதனுடைய அப்ஜெக்டிவா எங்கேயுமே குடுக்கல. ஆனா இவங்க குடுத்துருக்காங்க. ஸோ இதனால பெரிய லாஸ் இல்ல. நம்ம ஏற்கனவே டி போட்டிருந்தோம் அப்படின்னா, ஏ அண்ட் டி அப்படின்றத தான் குடுத்துருக்காங்க. ஸோ இதனால பெரிய மாற்றம் அப்படின்றது இருக்காது. அதே மாரி கனவு இல்ல திட்டம் தமிழ் ஆய்வாளர்களுக்கு இருக்குங்க. கரெக்ட்டு. அவர்கள் அவரவர் மாவட்டங்களில் அவர் விருப்பப்படி 15 சென்ட் நிலங்கள் வழங்கப்படும். 15 சென்ட்லாம் வழங்க மாட்டாங்க. 5 சென்ட் தான் வழங்குவாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தாளர்களுக்கும் இத்திட்டம் அதாவது ஆ தமிழ் ஸ்காலர்ஸ்க்கு இருக்கு. சரிங்களா? அதே மாரி இது வந்து
தமிழ் லிட்ரரி பெர்சன்ஸ்க்கும் இருக்கு. ஸோ 2 பேருக்குமே இத வந்து தராங்க. ஆய்வாளர்கள் மற்றும் தமிழ் எழுத்தாளர்கள் இவங்க 2 தமிழ் ரைட்டர் இவங்க 2 பேருக்குமே தராங்க. இதுல வந்து கீழ இருக்கக்கூடிய 3மே கரெக்ட்டா இருக்கு. ஆனா ஆப்ஷன்ல எதுவும் இல்லாதனால ஆல் கரெக்ட் அப்படின்றத இவங்க குடுத்துருக்காங்கங்க. ஓகே. அடுத்து கேல் ரத்னா விருது 2024 முகமது ஷமிக்கு வழங்கப்பட்டது. முகமது ஷமிக்கு அர்ஜுனா விருது தான் தந்திருப்பாங்க. அதனால இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். திஸ் அவார்ட் வாஸ் அவார்டட் பை அனுராக் தாக்கூர், மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஆக்சுவலா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் தருவாங்க. ஸோ, அதனால 2 ஸ்டேட்மெண்ட்டும் தப்பா இருந்தனால ஆல் கரெக்ட் அப்படின்றத குடுத்துருக்காங்கங்க. எத போட்டாலும் உங்களுக்கு ஆன்ஸர் அப்படின்றது வந்திருக்கும். சுல்தானியர்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி வாசிர் என்று அழைக்கப்பட்டார். ஹி வாஸ் பிரைமரிலி த ஹெட் ஆஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் கால்டு திவானி ஐ வசாட் அப்படின்றது கரெக்டானது. ஹி வாஸ் இன் த பொசிஷன் டு சூப்பர்வைஸ் ஒன்லி இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். சூப்பர்வைஸ் மட்டும் பண்ண மாட்டார். இவர் வந்து ரெவென்யூ கலெக்ஷனு, லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் இது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாரு. 1 அண்ட் 2 கரெக்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இது ஆன்ஸரையே ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. மாத்திருக்காங்க. ஏ மட்டும் தான் கரெக்ட். அது ஃபேக்ட் 1 மட்டும் தான் கரெக்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்கங்க. மாறி இருக்கு. ஓகே. அடுத்த கொஸ்டின் நம்பர் 89. ஆர்எல்இஜிபி. ஸோ இது வந்து நாட் கரெக்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்றது கரெக்ட். மத்த 3மே தப்பு. இதுக்கு கூட ஆல் கரெக்ட் அப்படின்றத குடுத்துருக்கணும். ஆனா என்னன்னா 1 வந்து ஏல இருக்கு, சில இருக்கு. 1 வந்து எக்ஸாக்ட்டா ரைட்டா இருக்கிறதுனால மத்த 3மே தப்பா குடுத்துருப்பாங்க. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கார் யோஜனா அதான் வந்து எஸ்ஜிஎஸ்ஒய். இவங்க வந்து சம்பூர்ண கிராமின் அப்படின்னு குடுத்துருக்காங்க தப்பு. சிஎஸ்ஆர்இ அப்படின்றது சென்ட்ரல் ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கிடையாது. கேஷ் அ கேஷ் ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மென்ட். அதே மாரி என்ஆர்இஜிஏ அப்படின்றது நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி ஸ்கீம். இவங்க எஜுகேஷன் கேரண்டி ஸ்கீம் குடுத்துருப்பாங்க. ஸோ, இதுக்கு வந்து ஆல் கரெக்ட்டும் இவங்க குடுத்துருந்துருக்கலாம். ஆனா இவங்க வந்து பி அண்ட் டிய வந்து கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. ஏன்னா 1 வந்து கண்டிப்பா ரைட்டு அப்படின்றனால மாத்தி குடுத்துருக்காங்க. அதே மாரி இந்த மாவட்டங்கள் மேட்ச் த ஃபாலோயிங் பாக்சைட்டு, ஜிப்சம், அயர்ன், லைம்ஸ்டோன் இது வந்து இருப்புகளின் அடிப்படையிலயா? இல்ல எடுப்புகளின் அடிப்படையிலயா? எந்த அடிப்படையில இந்த மாவட்டங்கள குடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியல. பாக்சைட்டு இதில இருக்கக்கூடிய எல்லாமே சேலம்ல கிடைக்குது. ஜிப்சம், அயர்ன், லைம்ஸ்டோன் எல்லாமே கிடைக்குது. இத எக்ஸாக்ட்டா மேட்ச் பண்ண முடியாது. இதுதான் லீடிங்ல இருக்கா? திருச்சிராப்பள்ளி தான். கோயம்புத்தூர் தான் லீடிங்ல இருக்கா? அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. ஸோ, கொஸ்டின்ல வந்து தெளிவா குடுக்காதனால இதுக்கு ஆல் கரெக்ட் அப்படின்றத குடுத்துருக்காங்கங்க. ஓகே. அடுத்து இது தமிழ், இங்கிலீஷோடைய டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கு. சாக்ரடீஸ் ஆஃப் சவுத் ஏசியா அப்படின்னு யுனெஸ்கோ 1970ஸ்ல குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஈவேராக்கு. இவங்க வந்து தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் அப்படின்ட்டு குடுத்துருக்காங்க. எனிவே இங்கிலீஷ்ல இருக்கிறது தான் ஃபைனல் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா இந்த டைம் இவங்க வந்து தமிழ்ல அப்ரப்ட்டா அது தப்பா குடுத்ததுனால இதுக்கு ஆல் கரெக்ட் அப்படின்றத ஆன்ஸரா போட்டுருக்காங்க. ஆனா இது எல்லாருமே அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பத்தி தெரியாதவங்க கூட இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்ஸர் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்கியான கொஸ்டினு. இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன ஆன்சர் குடுத்தாங்க அப்டின்னா, பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சேரன் மாதேவியில் குருகுல அமைப்பில் நடைபெற்ற ஒரு பள்ளிக்கு விஜயம் செய்தார். அங்கு பிராமண மாணவர்கள் மற்றும் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு குடிக்கும் தண்ணீர், உணவருந்தும் கூடம் தனித்தனியாக இருப்பதைக் கண்டார். அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதோருக்கு தனி ஒதுக்கீடு வழங்க மசோதா தாக்கலாக முடிவு செய்தார். ஆனால் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இது இவ்ளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்ல எந்த இடத்துல வந்து இஷ்யூவா இருந்தது அப்டின்னா, அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதோருக்கு தனி ஒதுக்கீடு வழங்க அ ஆக்சுவலா கம்யூனல் ஜிஓ 1920, 21லயே எல்லாத்தையும் பாஸ் பண்ணி தனி இடஒதுக்கீடு அப்டின்றத தந்திருப்பாங்க. இவரு வந்து இந்த வகுப்பு வாரி தீர்மானம் அப்டின்றத எதுக்காக கொண்டு வருவார்ன்னா, மக்கள் தொகையின் அடிப்படையில எனக்கு வந்து பிரதிநிதித்துவம் குடு அப்டின்றதுக்காக காஞ்சிபுரம் மாநாட்ல கொண்டு வந்திருப்பாரு. திருவிக அத வந்து தோற்கடித்திருப்பாரு சரிங்களா? ஸோ அத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப இவ்ளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்ல இந்த இடத்துல மட்டும் தப்பா இருக்கு. அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதோருக்கு தனி ஒதுக்கீடு வழங்க மசோதா தாக்கல் செய்ய முடிவு செய்தார் அப்டின்றது மட்டும். ஆனா இது எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்டின்னா, இது 2மே கரெக்ட்டா தான் இருக்கு. கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்டின்றத நம்ம போட்டுறலாம். ஆனா இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ல சில இடத்துல வந்து அ வெளியேறினதுக்கு இது முக்கியமான காரணமா அப்டின்னா, முக்கியமான காரணம் தான். ஆனா என்ன ஆயிருக்கு அப்டின்னா, இன்னும் கூட இருக்கு அப்டின்றதுனால, ஆம் இந்த கொஸ்டினுக்கு வந்து அவங்க வந்து ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ் அப்டின்றத குடுத்துருக்காங்க. ஸோ 3 முக்கிய காரணத்துக்காக வெளியேறுவார் இல்லைங்களா? இந்த தனிப்பந்தி முறை அப்டின்றது. அப்புறம் இந்த தனிப்பந்தி முறைய காந்தி கிட்ட எடுத்துட்டு போவாரு. காந்தி வந்து
வர்ணாசிரமம் நம்மளுடைய சமூகத்துல தவிர்க்க முடியாத ஒன்று. இத நான் வந்து இதுக்கு அப்போஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா காங்கிரஸுக்கு அவரு தான் அப்ப பெரிய தல. ஸோ அவர்கிட்ட இவரு வந்து மாகாண அளவுல தான் தலைவரா இருப்பாரு. ஸோ அங்க எடுத்துட்டு போய் இந்த இஷ்யூவ வந்து நேஷனல் லெவல்ல கொண்டு போக பார்ப்பாரு. ஆனா அத முறியடிக்கப்பட்டிருக்கும், தோற்கடிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ காந்தி, பெரியார் பெரிய ஒரு வேறுபாடு அப்படின்னு வந்திருக்கும். அப்புறம் வகுப்பு வாரி தீர்மானம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 3 காரணத்தினால தான் இவர் கட்சியிலிருந்து வெளிய போவாரு. ஓகே. ஓகேங்க. ஸோ இது ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். இது வந்து எப்படி எக்ஸாக்ட்டா கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா 10 தான் வருது. ஆனா இவங்க 11ன்னு போட்டிருக்காங்க. நானும் எக்ஸெல்ல வச்சு கூட எல்லாமே போட்டு செக் பண்ணி பார்த்தேங்க. சரிங்களா? 19வது இடத்துலயும், 29வது இடத்துலயும் ஆள் இருக்காங்க. மொத்தம் கவுண்ட் அப்படின்றது 11 வருது. ஸோ எத்தனாவது நம்பர்ல இருக்காங்கன்னா, 29 - 19ன்னா 10 தான் வருது. ஆனா இவங்க இப்படி போட்டிருக்காங்க. ம் இது நெறைய பேருக்கு தப்பாக போகும். நல்ல மேத்ஸ் தெரிஞ்சவங்க கூட 10 தான் போட்டிருப்பாங்க. அவங்க கீழயும் 10 போட்டிருந்தாங்க. ஆனா டென்டேட்டிவ் கீழ 11 போட்டிருக்காங்க. என்ன என்ன வெளிச்சம் அப்படின்னு தெரியலைங்க. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1872ல தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனோட சேர்த்து தான் 16வது சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 1881ல தான் த்ரூ அவுட் நேஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அ சின்க்ரனைஸ்டு சென்சஸ் அப்படின்றத எடுத்தாங்க. இதுல அந்த 1872 இருந்தா அதான் ஆன்ஸரா இருக்கும். இல்லாதனால 1881 அப்படின்றத போட்டிருக்காங்கங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இது. ஸோ இது மோஸ்ட்லி அ எல்லாருமே கரெக்ட்டான ஆன்ஸர் தான். 1881 தான் போட்டிருப்பாங்கங்க இதுக்கு. ஓகே. அடுத்த கொஸ்டின். இந்த சங்கீத் நாடக அகாடமி, கலாக்ஷேத்ரா, லலித் கலா அகாடமி, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா இதெல்லாம் அந்த இயர் இருக்கும். கலாக்ஷேத்ரா 1936, சங்கீத் நாடக அகாடமி 1952, லலித் வந்து 1954, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா அப்படின்றது 1959. 2, 1, 3, 4 வரணும். ஆப்ஷன் இல்லாதனால ஆல் கரெக்ட் அப்படின்றத குடுத்துருக்காங்கங்க. ஸோ ஜிஎஸ்டி பற்றி கீழ்க்கண்ட தகவல்களை கருத்தில் கொள்க. விற்பனை முனையில் மத்திய, மாநில அரசுகள் வசூல் வசூல் செய்கிறது கரெக்ட்டு. எங்க போய் அத சேல் பண்றாங்களோ, போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் வில் கலெக்ட் அ த பாயிண்ட் ஆஃப் சேல்ல தான் டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் அதுதான் ஆக்சுவல் டாக்ஸு. மத்த இடத்துல இந்த கேஸ்கேட் எஃபெக்ட்ட தவிர்க்கணும் அப்படின்றனால கடைசி இடத்துல வாங்கி ஏற்கனவே கட்டியிருப்பாங்க வரி. அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி அளிச்சுருவாங்க. ஸோ நீங்க கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் போனா உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் வந்து ஜிஎஸ்டி கட்டியிருப்பாரு. ஆனா அந்த ஜிஎஸ்டி திருப்பி அவர் வாங்கியிருப்பாரு. ஓகே. த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி வில் பி சார்ஜ்ட் ஆன் த மேனுஃபேக்சரிங் காஸ்ட். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கிடையாது. வேல்யூ ஆடட் காஸ்ட்க்கு போடுறாங்க. ஸோ இவங்க 1 அண்ட் 2 குடுத்துருக்காங்க. இப்போ 1 அப்படின்றத குடுத்துருக்காங்க. த எஃபெக்ட் ஆஃப் டெஃபிசிட் ஃபினான்சிங் அப்படின்றது த இன்க்ரீசிங் இன் மனி சப்ளை. டெஃபிசிட் ஃபினான்சிங் அப்படின்னா நம்மளுடைய வரவு கம்மியா இருக்கும். செலவு அதிகமா இருக்கும். அந்த வரவ சரிப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? நெறைய பணம் அச்சிடுவோம். நெறைய கடன் வாங்குவோம். நெறைய நம்ம செலவு பண்றதுனால என்ன ஆயிடும்? பணப்புழக்கம் அதிகமாகும். அதனால பணவீக்கம் அதிகமாகும். பண பணப்புழக்கம் அதிகமாகறதுனால அன்எம்ப்ளாய்மென்ட் வந்து குறையும். இதுல இன்கிரீஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. இன்கிரீஸ் இன் மனி சப்ளை கரெக்ட்டு. டிக்ரீஸ் இன் பிரைஸ் கிடையாது. நெறைய பணம் இருக்கு. கொஞ்சம் பொருள் இருக்கு. அப்ப டிக்ரீஸ் இன் பிரைஸ் அப்படின்னு கிடையாது. இன்கிரீஸ் இன் பிரைஸ் ஆயிடும். இன்ஃப்ளேஷன் காலத்துல விலைவாசி அப்படின்றது அதிகரிக்க தான் செய்யும். இன்கிரீஸ் இன் அன்எம்ப்ளாய்மென்ட் கிடையாது. பணப்புழக்கம் அதிகமாயிடுச்சுன்னா வேலைவாய்ப்புகள் அதிகமாகும். இது வந்து மறைமுகமாக இன்கிரீஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட் நெறைய பணம் இருந்தது அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மலிவு பணமா ஆயிட்டதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்ட அதிகம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இன்கிரீஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இது இன்டைரக்ட்டா வரும். ஆப்ஷன் வந்து ஏ தான். இது வந்து நெறைய பேர் வந்து கிளைம் பண்ணாங்க. ஸோ அதனால இதுக்கு வந்து கிளைம் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே குடுத்துருக்காங்க மார்க்கு. ஸோ ஏ அண்ட் டி வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ நீங்க ஏ தான் போட்டிருக்கீங்கன்னா கரெக்ட் தான் அதுவும். ஆனா இது பேசிக்கா நீங்க எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் இன் மனி சப்ளை அப்படின்றத வச்சுட்டு போட்டுறலாம். சரிங்களா? இப்ப நான் பண்ணேன் அப்படின்னா, அதுதான் ஏ தான் வச்சு நான் போடுவேன் நானு. ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா. ஓகே. மகாத்மா காந்தி சஸ்பெண்டட் த நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட் இன் 1922 டியூ டூ சௌரி சௌரா இன்சிடென்ட். சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் சில தலைவர்கள் வன்முறையற்ற போராட்டம் என்ற கருத்தினை எதிர்த்தனர். 2மே கரெக்ட்டு. ஆனா என்னன்னா, வேற வேற டைம் லைன்ல நடந்தது. சௌரி சௌரா நிறுத்துனதுக்கும், இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? அதாவது கூற்று காரணத்த நீங்க இந்த கொஸ்டின நெறைய பேருக்கு புரியாது. இந்த எக்ஸாம் படிக்கிற 99% பேருக்கு புரியாது. ஆனா, இந்த கேள்விய நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்டின்னா, ஈஸியா புரிய ஆரம்பிச்சுருங்க. கூற்றும், காரணமும் ஒண்ண ஒண்ணு விளக்குதா இல்லையா? பிகாஸ் அப்டின்னு நீங்க போட்டீங்க அப்டின்னா, வருதா இல்லையா? இதுல வந்து என்ன ஆயிருக்கும், 1922ல் மகாத்மா காந்தி சௌரி சௌரா ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினார். எதனால அப்டின்னா, உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெரிய வன்முறை வெடித்தது. அந்த வன்முறையினால 22 காவலர்கள் செத்து போனாங்க.
அப்படின்னு இருந்திருந்தா காரணம் இருந்தது இது கரெக்டா இருந்திருக்கும். சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் சில தலைவர்கள் வன்முறையற்ற போராட்டம் என்ற கருத்தினை எதிர்த்தனர். லேட்ரல் பீரியட்ல தான் அவங்கள எதிர்க்கிறாங்க. ஸோ 2ம் கால இடைவெளியில இருக்கிறதுனால, இந்த கொஸ்டினுக்கு வந்து நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுங்க. ஓகே. இது என்னன்னா, இந்த ப்ராசஸ நம்ம பண்ணணும். இப்ப நான் வந்து எனக்கு முன்னாடி டைம் கிடைக்கல. இந்த கீ வந்தப்பவே இந்த வீடியோ போடணும் அப்படின்ட்டு பார்த்தேங்க. ஸோ டைம் இல்லாதனால என்னால இப்ப தான் போட முடிஞ்சது. இந்த இந்த ஒரு 18 கொஸ்டினுக்கு நம்ம இந்த ப்ராசஸ் வச்சு தேடுறோம். இதுவா? அதுவா? ஒரு சர்ச் பண்ணி பார்க்குறோம். வெங்கடேசன் புக் எடுத்து பார்க்குறோம் நம்ம. சரிங்களா? ஸோ ChatGPTல நம்ம சர்ச் பண்றோம். அப்புறம் வந்து விக்கிபீடியா, தமிழ் விக்கிபீடியால போய் பார்க்குறோம். நான் இப்ப எடுத்த தகவல்கள் எல்லாமே எனக்கு கண்டிப்பா அந்த கொஸ்டின பார்த்தோனே தெரியுமான்னா, கண்டிப்பா தெரியாது. நான் தேடி எடுத்து அத தான் உங்க முன்னாடி நான் பிரசன்ட் பண்றேன். இந்த ப்ராசஸ தான் நம்ம யாருமே பண்றதில்ல. இந்த ப்ராசஸ யார் பண்றாங்களோ, அவங்களுக்கு உறுதியா வேலை கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பண்ணுங்க. இந்த ப்ராசஸ் தான் எக்ஸாம்ல கொஸ்டினா வரும் உங்களுக்கு. இப்ப நான் பெரியார் பத்தி தேடி நான் போறப்ப, திருவிக பத்தி நான் பார்த்தேன். திருவிக ஏன் அத எதிர்த்தாரு அப்படின்றத பார்த்தேன். திருவிகவுக்கு பின்னாடி எந்தெந்த பிராமணர்கள் இருந்தாங்க. அந்த தீர்மானம் இதுக்கு முன்னாடி என்னென்ன தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த 1925லயே விபிஎஸ் ஐயர் மறைவுக்குலாம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம இந்த தேடி நம்ம போற இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? இதுதான் நம்ம படிக்கிறத இன்ட்ரஸ்ட்டாக மாத்தும். இல்ல நான் மோனோட்டோமஸா ஒரு புக் இருக்கு. அந்த புக்க திரும்ப திரும்ப நான் படிக்க போறேன் அப்படின்றத பண்ணாதீங்க. புதுசா தேடி படிங்க. அந்த ஆர்வத்த வளர்த்துக்கோங்க. அந்த ஆர்வம் தான் உங்களுக்கு 3 வருஷம், 4 வருஷம் இந்த வேலை கிடைக்கிறதுக்கு ஆனாலும், உங்கள தொய்வடையாம அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நம்மளுடைய இந்த குரூப் 4 உடைய டெஸ்ட் பேட்ச் பத்தி நான் அடுத்து வர வீடியோல போடுறேங்க. அது மாரி தமிழ் கிளாஸும், ஜெனரல் இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கு. இப்ப ஜெனரல் தமிழும், ஜெனரல் இங்கிலீஷும் தான் பயங்கர சேலஞ்சிங்கா இருக்குது. எல்லாரும் இந்த ஜிஎஸ்ஸ கூட மறந்துட்டு, தமிழுக்கும், இங்கிலீஷ்க்கும் தான் பயங்கரமா ரொம்ப ஆர்வமா எப்படி பண்றது அத? ஏன்னா இப்ப எப்படி படிக்கணும் அப்படின்றது தெரியல. நம்ம ஆளுங்க எல்லாருமே படிச்சுருவோம். எப்படி படிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ எல்லாருமே நல்லா பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. முன்னாடி மாரி தமிழ், இங்கிலீஷ்லயும் 90, 95 அப்படின்றத வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. அது வந்து ஒரு டைம் பீரியட் ஆகும். இன்னும் ஒரு 4, 5 மாசம் ஆச்சு அப்படின்னா, இப்ப குரூப் 4 எழுதுன பொது தமிழுக்கும், குரூப் 2 எழுதுனவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு ட்ரெயின் ஆயி இந்த குரூப் 4 இப்ப இருக்கக்கூடிய புதிய தமிழ் பாடத்திட்டத்த அடாப்ட் பண்ணிட்டாங்க. அதுல இன்னும் நல்லா எக்ஸெல் ஆகணும் அப்படின்றது முக்கியம். சரிங்களா? ஸோ நம்ம கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். நான் கீழ கூகுள் ஃபார்ம் தரேன். ஸோ யாராவது அந்த கிளாஸஸ் வேணும் அப்படின்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நாங்களே உங்களுக்கு கால் பண்றோம், மெயில் பண்ணுவோம். சரிங்களா? ஓகேங்க. ஸோ இதுதான் இந்த குரூப் 1 உடைய கீ அனாலிசிஸ். ரொம்ப முக்கியமான இது வீடியோங்க. ஸோ இந்த வீடியோவ நீங்க முழுசா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நன்றி.